தெலங்கானாவில் வாகன சோதனையின் போது 4,50,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பண மோசடி புகாரை விசாரித்த போது கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது எப்படி? தெலங்கானா மாநிலம் நாகோலை பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்வநாத் ஆச்சாரி. இவர் ஐதராபாத் அருகே உள்ள சமீர்பேட்டை காவல் நிலையத்தில் முகமது பாஷா என்பவர் மீது புகார் அளித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முகமது பாஷா தன்னிடம் அறிமுகமானதாக கூறியுள்ளார். அப்போது 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் 60 லட்சம் ரூபாய் அளவிற்கு புழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை முதலில் கொடுப்பதாக கூறியுள்ளார். பின்னர் அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருக்கும் 500 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார். பணத்திற்கு எந்த ஒரு சேதாரமும் இன்றி 10 லட்சம் ரூபாய் லம்பாக கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய விஸ்வநாத் 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். கத்தையாக பணத்தை வாங்கிச் சென்ற முகமது பாஷா தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்றதால் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த விஸ்வநாத் சமீர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நாக்பூரிலிருந்து ஐதராபாத் வழியாக பெங்களூருவுக்கு ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனே உஷாரான போலீசார் ஓவன்பள்ளி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். அதில் காரின் சீட்டுக்கு அடிப்பகுதி மற்றும் ஸ்டெப்னி டயரின் உள்பகுதியில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரிய வந்தது. அள்ள பண்டலாக பணம் வந்ததைக் கண்டு போலீசார் திக்குமுக்காடியுள்ளனர். மொத்த காரையும் சல்லடை போட்டு அலசியதில் 4,50,00,000 ரூபாய் ஹவாலா பணம் சிக்கியுள்ளது. இதனையடுத்து காரில் வந்த பிரகாஷ் கீர்த்திபாய் மற்றும் பிரக்னேஷ் கீர்த்திபாய் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் பணத்துடன் அவர்களை பிடித்துச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். எங்கிருந்து பணம் கொண்டு வரப்பட்டது, இந்த பணம் யாரிடம் கைமாற்ற எடுத்துச் செல்லப்பட்டது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதில் சம்பந்தப்பட்ட பெரும் புள்ளியை பிடிக்க போலீசார் ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். 50 லட்சம் ரூபாய் பண மோசடி புகாரை விசாரித்த போது 4,50,00,000 ரூபாய் ஹவாலா பணம் சிக்கிய சம்பவம் தெலங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.